அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் அவர்கள் நடித்த பெண்ணின் பெருமை அப்படின்னு கூடிய திரைப்படத்தை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கோம். இந்த படம் 1956ஆம் ஆண்டு வெளிவந்த படம். இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னாங்க, பி. புள்ளையா அப்படிங்கிறவர். அவர் ஒரு தெலுங்கு பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர். அவர் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த இவர் நடிகர் திலகம் நடித்த வணங்காமுடி அப்படிங்கிற படத்தை இயக்குனதும் இவர் தான். சரிங்க. இப்போ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவருங்க காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் தான் நடிகர் திலகமும் ஜெமினி கணேசனும் நடித்த முதல் திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சாவித்திரி அம்மா நடிச்சிருக்காங்க. அதே நடிகர் திலகத்தோட சாவித்திரி அவங்க நடித்ததும் இதுதான் முதல் படம். இதுக்கப்புறம் தான் அமரதீபம்ங்கிற படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் நடிகர் திலகத்துக்கு ஜோடி யார் அப்படின்னா எம்என் ராஜம். ஜெமினி கணேசனுக்கு மனைவியை வரக்கூடியவங்க யார் அப்படின்னா சாவித்திரி அவங்க. ஒரு சிறப்பான ஒரு படம். நடிகர் திலகத்துடைய நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்துலைங்க நடிகர் திலகம் நெகட்டிவ் ரோல், ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாமே கலந்த ஒரு கலவை. அப்படின்னா நம்ம எம்என் நம்பியார் அவர்கள் எப்படி வில்லனாக இருப்பார், எம்ஆர் ராதா அவர்கள் எப்படி வில்லனாக இருப்பார், அது எல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு கலவை இந்த படத்தில் நடிகர் திலகத்துடைய நடிப்பு. அவருடைய நடிப்பு பார்த்தா நமக்கே அந்த வில்லத்தனமான நடிப்பு பார்த்தோன்னே நம்ம அவர் ரசிகராக இருந்தால் கூட நடிகர் திலகத்து மேலே என்னடா இப்படி இவ்வளோ இதாக இருக்காரே அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அது அப்படியே பாத்திரமாகவே அவர் மாறிடுவார் இந்த படத்தில். இன்னும் யார் நடிக்கிறாங்கன்னா நாகை அவங்க நடிக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான படம். இந்த படத்துடைய கதையை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் வாருங்கள். நாகை அவர்களுக்கு 2 பசங்க. அதில் பெரியவர் ஜெமினி கணேசன், அடுத்த இளைய மகன் நடிகர் திலகம். அதாவது ஜெமினி அவங்க முதல் தாரத்துடைய மகன், இவங்க 2ஆம் தாரத்து மகன். முதல் தாரம் இறந்துடுறாங்க. இப்போ நடிகர் திலகத்துடைய அவங்க அம்மா அவங்க இருப்பாங்க. அவங்க என்னன்னா நடிகர் திலகத்துக்கு ரொம்ப செல்லம். அவர் செல்லம் கொடுத்து கொடுத்து கொடுத்தே பையனை ரொம்ப கெடுத்து வச்சுருப்பாங்க அந்த அம்மா. இதற்கிடையில் ஜெமினி கணேசன் அவங்க கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றிய மாதிரி இருப்பார். அதாவது அவருக்கு கிட்டத்தட்ட சித்த சுவாதீனம் இல்லாத மாரி இவங்க இருப்பாங்க. இந்த கட்டத்தில் தான் என்னதுன்னா நடிகர் திலகம் ரொம்ப பெரிய வில்லனாக இருப்பாருங்க. வில்லனா கெட்டவராக இருப்பார். அந்த குத்தகை பணத்தையெல்லாம் வசூல் பண்ணணும், குத்தகை பணம் வரல அப்படிங்கிறதுக்காக அந்த விவசாய நிலத்துக்கு போயிட்டு அந்த விவசாய தொழிலாளர்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துருப்பார். சும்மா அப்படியே இவருடைய ட்ரெஸ்ஸை சூப்பராக ஒரு கோட்டு சட்டை சூட் டையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு தான் அப்படி போவார். அங்கே போயிட்டு அடிக்கிறதுக்கு ஓங்குவார் அந்த விவசாயிகளில். ஏன் ஒழுங்காக குத்தகை பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாவித்திரி என்ட்ரி கொடுப்பாங்க. ரொம்ப இந்த படத்துலைங்க ரொம்ப சிறப்பான இது என்னென்னா நடிகர் திலகத்துக்கும் சாவித்திரி அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த போட்டி, அந்த நடிப்பில் நடிகர் திலகம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. இவங்க நடிகர் திலகம் நடிகர் திலகத்தையே ஏற்று பேசுவாங்க. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. நடிகர் திலகம் அப்படி திரும்பி போயிடுவார். அப்போ வீட்டில் போன உடனே இவர் இந்த வேலைக்காரர் என்ன செய்வாங்கன்னா அவங்க அப்பா நாகையா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இவரை இந்த சின்னையா ஒரு பொண்ணு ரொம்ப கேள்வி கேட்டு மடக்கிட்டாப்புல, ஐயானால் ஒன்றும் பண்ண முடியலன்னு ஒன்று இவர் நாகையாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். இவனை அடக்கிறதுக்கு ஒரு பொண்ணா நம்ம போய் பார்க்கணும் யாருன்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு சாவித்திரி அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு உங்கள் பொண்ணை நான் என் மருமகளாக ஏற்றுக்கிறேன், எங்கள் பையனுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கணுன்னு அவங்க சரின்னு ஒத்துக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு என்ன இது அப்படின்னா நாகையாவுடைய அந்த துணைவியாரை அப்படியெல்லாம் என் பையனுக்கு வசதி இல்லாத பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டோம், நல்லா வசதியான இடத்து பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்லாம் வாதம் பண்ணோடனே இவர் என்ன பண்ணிடுவார், சரி இப்போ நடிகர் திலகத்துக்கு பண்ணலன்னா ஜெமினி கணேசுக்கு பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு
ஏன்னா ஜெமினி கணேசன் கொஞ்சம் திருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருவாங்க. அப்போ பார்த்தா தான் சாவித்திரி அவங்களுக்கு ஜெமினி கணேசன் வந்து இப்படி வந்து சித்த சுவாதீனம் இல்லாதவர். ஏன்னா கல்யாணம் பண்ணும்பொழுது தாலி கட்டுங்க கட்டுன ஒரு ஜெமினி கணேசன் வந்து தாலியை தான் கட்டிப்பார். இவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. சாவித்திரி அவங்க அப்பா, சித்தப்பா, தாத்தா எல்லாரும். உடனே சரி வந்து கல்யாணம் ஆன உடனே இவங்க தன்னை வந்து அந்த குடும்பத்தோடு இணைச்சிட்றாங்க சாவித்திரி. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே என்ன ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னா, ஜெமினி கணேசனுடைய பைத்தியம் குணமாகக்கூடாது, அப்படியே பைத்தியம் இருக்கணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கூடணுங்கிறதுக்காகவே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் கூட டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த மருந்தெல்லாம் நல்ல மருந்து கொடுக்க வேண்டாம், அவர் அப்படியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நடிகர் திலகமும் அவங்க அம்மாவும் இந்தமாரி ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. இது சாவித்திரிக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் டாக்டர்லாம் வேண்டாம், நானே உங்களை குணப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற படத்தில் எப்படி ஜெமினி கணேசன் இவங்களுக்கு சாவித்திரி அம்மாவுக்கு ஆனா ஒன்னா பாட்டு சொல்லி தராங்களோ அதேமாரி இந்த படத்தில் சாவித்திரி அவங்க வந்து ஜெமினி கணேசனுக்கு பாடம்லாம் சொல்லி தந்து அவரை வந்து நல்லா மாற்றிடுறாங்க. ஜெமினி கணேசன் ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து கம்பீரமாக அப்படி துண்டெல்லாம் தோளில் போட்டு கம்பீரமாக நடக்கிறது, காரில் போகிறது, தொழிலாளர்களை பார்க்குறது, இந்தமாரிலாம் நல்லா மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெமினி கணேசன் அவரோட நடிப்பு முன்னால் வந்து ஒரு மாரி இன்னசென்ட்டாக இருப்பார், ரொம்ப நல்லா நடிப்பார். அடுத்து இந்த படத்துலைங்க ஒரு சூப்பரான சீன் அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஜெமினி கணேசன் பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பார், பொம்மை கல்யாணம்னு. அப்போ வந்து நடிகர் திலகம் ஓங்கி அறைவார் ஜெமினி கணேசனை. உடனே அவர் அழுதுகிட்டு அவங்க அப்பாவோட போய், அப்பா என்னைய தம்பி அடிச்சிட்டான்ப்பா, அவனுக்கு பைத்தியம்ப்பா அப்படின்பார். அதேமாரியே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு காட்சியில் வந்துங்க ஒரு ஜெமினி கணேசன் வந்து நல்லா அந்த இதெல்லாம் சித்த சுவாதீனம்லாம் தெரிஞ்சு நல்லா இருக்கப்ப இவர்கிட்ட வருவார். வரும்பொழுது ஜெமினி கணேசனை இவர் மறுபடியும் கன்னத்தில் ஓங்கி அடிப்பார். அடிச்சுட்டு போடா அப்படின்ட்டுருவார். அடுத்து கேட்ட உடனே அவங்க சாவித்திரி அவங்க நடிப்பு இருக்கு பாருங்க, சூப்பரான நடிப்பு இருக்கும். ஒரு குச்சி எடுத்து நடிகர் திலகத்தை சும்மா அடி போடுன்னு போட்டுட்டு, என்ன சொன்ன திருப்பி சொல்லு, என்ன சொன்ன சொல்லு, தாடையில் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி அவர் போட்டான்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக போட்டு அடி பின்னிடுவாங்க. அப்போ வந்து நடிகர் திலகத்துக்கு கோவம் வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த மாரிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு அவர் சொல்லுவார். அதாவது சாவித்திரியாக ஒரு காட்சியில் சொல்லுவாங்க. ஜெமினி கணேசன் நடிக்கிறதுக்கு வருவார். அப்போ அந்த ரூம்குள்ளே போயிடுவார். சாவித்திரி அப்படி வருவாங்க. அந்த ரூம் கதவை சாத்திட்டு வெளியில் வருவாங்க. வந்து இப்போ என்ன சொல்கிற நீ, இவர் நடிகர் திலகம் வந்து ரொம்ப கோபமாக பேசுவார். நான் பணங்காட்ட நரி, இந்த சலசலப்புக்கள் அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற மாரி டயலாக்கு ரொம்ப போட்டியாக இருக்கும். அந்த நடிகர் திலகத்தையே என்ன செய்தின்னு கேட்பாங்க சாவித்திரி அவங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் நடிகர் திலகம் வந்து எம்என் ராஜத்தை காதலிப்பாங்க. எம்என் ராஜத்துக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அவங்க அம்மா மாமா அப்படி இப்படின்னு அவங்க எல்லாம் இவரை நல்லா காசு பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எம்என் ராஜன் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவார். பணத்தை வாங்கி கொண்டு போய் கொடுப்பாரு. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஜெமினி கணேசன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா நாகையா ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இறந்துடுறார். நாகையா வந்து இறந்ததுக்கப்புறம் உன்னுடைய இந்த 2வது பையன் பண்ணுறது சரியில்லை, அவனால் உனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொத்தெல்லாம் வந்து ஜெமினி கணேசன் அவருக்கு பேர் எழுதி வச்சுட்டு இறந்துடுறார். இறந்தது கூட நடிகர் திலகம் வரமாட்டார். அப்போ ஒரு பாட்டு அடுத்த சீனே அழுவதா சிரிப்பதா அப்படிங்கக்கூடிய ஒரு பாட்டு நடிகர் திலகமும் எம்என் ராஜும் பாடுவாங்க. இந்த பாட்டுடைய சிறப்பு என்னன்னா, முதல்ல டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசிலா அவர்களும் பாடினது இந்த பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு ஜெமினி கணேசன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சொத்தெல்லாம் உயில் வந்து அப்பா வந்து ஜெமினி கணேசன் எழுதி வச்சுருவாங்க. அவர் ஜெமினி கணேசன் என்ன பண்ணுவார்னா, எனக்கு இந்த பணம்லாம் வேண்டாமா, இந்த உயிலெலாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க, தம்பிக்கே கொடுத்துருங்க, நாங்கள் வந்து போகிறோன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்க. ஆனாலும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மக்கள் விவசாயிகள் என்றான் இவர் ஜெமினி கணேசன் தான் நம்ம பெரிய முதலாளின்னு சொல்லிட்டு அவங்க பணமெல்லாம் குத்தகை பணமெல்லாம் அவங்கக்கிட்ட தான் கொடுப்பாங்க. அப்போ இவர் என்ன செய்வார்னா, அந்த பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கையில் கொடுத்துருவார். இந்த பணம்லாம் எனக்கு வேண்டாமா, நீங்களே அந்தமாரி ரொம்ப நல்லவராக இருப்பாங்க.
ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, நடிகர் திலகம் அவங்க அம்மாவ பணம் கேட்டு கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணும்பொழுது, அவங்க அம்மா குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க புடிச்சு ஓங்கி தள்ளி தள்ளி விட்டுருவாரு பாருங்க. அவங்க அம்மா வந்து ஒரு தூண்ல இடிச்சு கீழ விழுந்துருவாங்க. நல்ல வேள ஒண்ணும் ஆகாது. ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கோவம் வந்துரும். ஜெமினி கணேசன் மேல கோவம் வந்துரும். நான் இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு, துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவர சுடுறதுக்காக வருவாரு. அவங்க அம்மாவும் கூட வருவாங்க. அந்த கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, அவங்க இவங்க சாவித்திரியோடைய நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். நடிகர் திலகத்த எதிர்த்து பேசி, அப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, "டேய் நீ திருந்தவே மாட்டியா நீயி?" அப்படின்னு சொல்லி பண்ணவுனே, நடிகர் திலகம் வந்து அவங்க அம்மாவையே அடிச்சுருவாரு. அப்ப ரத்தம் வந்துரும் அவங்க நெத்தியில. அப்பதான் முதல் முதல் நடிகர் திலகத்துக்கு மனசு கொஞ்சம் லேசா மாறுது. ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு. அப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, துப்பாக்கி எடுத்துட்டு, "நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடா நீயி. நீ திருந்தவே மாட்ட நீயி. நீ வந்து இருக்கவே வேண்டான்னு" சொல்லிட்டு அந்த அம்மா சுட வருவாங்க நடிகர் திலகத்த. அப்ப சாவித்திரி வந்து குறுக்க நின்னு தடுத்து, நீங்க வந்து நம்மளோட மாமாவோடைய ஆசை என்னன்னா 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசை. அதனால நீங்க வந்து இவர வந்து ஒண்ணும் பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது, அவர திருத்தணும் அப்படிங்கிற மேரி சொன்ன உடனே அவங்க அம்மா மனசு மாறிருவாங்க. நடிகர் திலகமும் மனசு மாறி திருந்திருவார். இதுதான் இந்த படம். அதாவது படத்திலேங்க சூப்பரா சீன் இருக்குங்க. ஒரு காட்சியில இந்த இந்த வீட்ல ஒரு மொரட்டு கால் இருக்குன்னு சொன்னாரு மாமா. அந்த மொரட்ட காலை அடக்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்டின்பாங்க சாவித்திரி. இன்னொரு சீன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தப்பா சொல்ட்டேன் உன்னைய மொரட்டு காளைன்னு சொல்ட்டு. காளையோட இனத்துக்கே அவமானப்படுத்திட்டேன். நீ அத விட மோசம் அப்டின்பாங்க. ரொம்ப அருமையான படம். இந்த படம் வந்துங்க நடிகர் திலகத்தோடைய நடிப்பு காமெடியாவும் இருக்கும். அ ரொம்ப கிண்டலாவும் இருக்கும். ரொம்ப அருமையான படம் என்று கூறி, இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.